இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் சிசியை காமிக்கிறாங்க. அப்போ அவள் சந்தோஷமாங்க வில்லேஜில் பாட்டியோட தான் சேர்ந்து இருந்துச்சுக்கா. இப்போ பாட்டி உனக்கு காலேஜில் அட்மிஷன் கிடச்சிருச்சுமா அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. சிட்டியில் போய் நீ இருந்துக்குவே இல்லை ஒன்றும் கவலை இல்லைன்னு சொன்னதுமே, கண்டிப்பாக பாட்டி நாங்கள் போய் நல்லா படிப்பேன்னு அவள் சொல்கிறா. ஸோ இவளுமே கிளம்புனதுமே அப்போ அவங்க பாட்டி அவங்க பேரே ஹாவ் பண்ணுறாங்க. சிசி அங்கே சிட்டிக்கு வர்றா, நீ அவளை நல்லா கேர் பண்ணி பார்த்துக்கிறணும் அப்படின்றத சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோவுமே சரிங்க பாட்டி அப்படின்றத சொல்கிறான். லாஸ்ட் ஒரு விஷயத்தை காமிக்கிறாங்க. சின்ன பிள்ளைல அந்த பொண்ணு அங்கே அடிப்பட்டவங்க கீழே கிடக்கவுமே இவங்க வீட்டுக்கு தூக்கிட்டு வந்திருக்கான். பாட்டி யார்ப்பா இதுன்னு சொன்னதும், யாரும் தெரியல பாட்டி, ப்ளீஸ் நீங்கள் தான் இந்த பொண்ணை நல்லபடியாக பார்த்துக்கிறணும் அப்படின்றத சொல்லியிருக்கான். ஸோ இப்போ அவ்வளோ பெரிய பொண்ணு ஆகிட்டாலான்னு சொல்லிட்டு அவனுக்கு அங்கே ரொம்பவே ஷாக் ஆகிட்டு இருக்கு. இருப்பான்னு செட் அவன் யோசிச்சுட்டு இருக்கான். அப்போ அவங்க பாஸ் இப்படி சாங் வீட்டில் சாக போகிற மாதிரி ட்ராமா பண்ணிட்டு இருக்காங்களா நாங்கள் அசிஸ்டன்ட் சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவனுக்கு ஷாக் ஆகிட்டு இருக்கு. ஹீரோயின் வீட்டுக்குள்ள நுழைஞ்சாங்க தூக்கு போடுற மாதிரி அங்கே ட்ராமா பண்ணிட்டு இருக்கா. என்ன இதெல்லாம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்டுட்டு இருக்கா. அங்கே உள்ளே போனதுமே அவளை இறக்கி விடுங்கன்னு சொல்லும் போது அவன் நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு யார் நீ எதுக்காக இங்கே வந்திருக்கன்னு சொன்னதும், இது சிசி அப்படின்றத சொல்லதுமே அங்கே அவள் ரொம்பவே இங்கே பெரிய ட்ராமா கிரியேட் பண்ணி எனக்கு இப்படிலாம் நடக்க இவ தான் காரணம் அப்படின்றத சொல்கிறா. அப்போங்க நம்ம ஹீரோ வந்ததுமே உடனே அவங்க இப்படிலாம் பண்ணது இவ தான், என்னதான் இவ கொலை பண்ண ட்ரை பண்ணான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் மேலே அங்கே பழைய தூக்கி போட்டதுமே அப்போ ஹீரோயின் நான் இந்த தப்பும் பண்ணலை, வரும்போதே இவ தான் ஆக்ட் பண்ணிட்டு இருந்தான்னு சொல்லிட்டு ரெண்டு பேத்துக்குமே சண்டை இருக்கா. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோக்கு அங்கே சிரிப்பா வருது. சின்ன பொண்ணா பார்த்தேன் இப்போ இவ்வளோ பெரிய பொண்ணா ஆகிட்டா, தன்னை டிஃபன் பண்ணிக்க கூட இவளுக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு அவனுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு இருக்கு. ஸோ அப்பாங்க நம்ம ஹீரோட்ட அந்த சாங் இவ போய் சொல்லிட்டு இருக்கா. நான் போய் அப்படி தப்பு பண்ணுவேனான்னு சொல்லிட்டு அங்கே பேசினதும், இதுக்கப்புறம் நீ ரகலை பண்ணாமல் மரியாதை கிளம்பி போன்னு சொன்னதும் அவன் அழுதுட்டு அங்கேருந்து போனதுமே நம்ம ஹீரோயின் ஹாய் பிரதர் அப்படின்ற சேர்த்து கூப்பிட்டதுமே, என்னது பிரதரா, உனக்கு என்னை பார்த்தா பிரதர் மாதிரியா தோணுதுன்னு சொன்னதும், ஆமாம் இல்லை சரி ஓகே நான் உங்களை இனிமேல் அங்கிள்னு கூப்பிட்றேன்னு சொன்னதும், என்னது அங்கிளா, நான் என்ன அவ்வளோ ஓல்டாக இருக்கேன் அப்படின்ற சைட்டு அவன் கோவப்பட்டுட்டு இருக்கான். சரிப்பா நான் இப்போ போய் ரெஸ்ட் எடுக்க போகிறேன் அப்படின்றத சைட்டு அவங்க வேகமாக கிளம்பி போயிடுறா. அங்கே பாட்டி ஃபோன் பண்ணிட்டு என்னம்மா எப்படி இருக்கீங்க, இப்போ சிட்டியெல்லாம் பிடிச்சிருக்கா உனக்குன்னு சொன்னதும், பாட்டி நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் எல்லாத்தையுமே நெட் மூலமாக பார்த்து வச்சிருக்கேன், எங்கே எப்படி போகணுன்னு எனக்கு தெரியும் பாட்டின்னு அவள் சொல்கிறா. ஸோ அதை கேட்டுட்டு அவங்களுக்குமே ஹாப்பி ஆகிட்டு இருக்கு. சரி என்னோட பேரனை பற்றி நீ என்ன நினைக்கிற, மேரேஜ் அப்படின்ற சொன்னதும், பாட்டி இதுக்கெல்லாம் நான் இப்போ ரெடியாக இல்லை அப்படின்றத அவள் சொல்கிறா. பிறகு இந்த சாங்கை பார்த்தா அவங்க அம்மாட்ட ரொம்ப அழுதுட்டு, அம்மா இப்போ ஏதோ ஒரு பொண்ணு அங்கே வந்திருக்கா, அவன் மேலே அவர் இன்ட்ரெஸ்ட் ஆயிடுவாரோ என்னன்னு சொன்னதும், ஒன்றும் கவலைப்படாத அப்படிலாம் நடக்காதுன்னு சொன்னதும், நான் அவளை ஸ்கூலில் வச்சு ஒரு வழி பண்ணால் விட மாட்டேன்னு சொல்லிட்டு இவன் ரொம்பவே கோவப்படுறா. ஸோ ஹீரோயின் ஸ்கூலுக்கு ரொம்ப ஹாப்பியாக கிளம்பி வந்தா. அங்கேயுமே ஆளுங்களை கூட்டிகிட்டு வந்துட்டு நம்ம ஹீரோயினை தேவையில்லாமல் அவங்க வம்பு வளர்த்துட்ருக்கா. பட் ஹீரோயின் விலகி போ, நான் ஸ்கூலுக்குள்ளே போகணும்னு சொல்லிட்டு பிடிச்சி தள்ளி விட்டுட்டு அவப்பாட்டு அங்கே போனதுமே டீச்சர் அங்கே நம்ம ஹீரோயினை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுட்ருக்காங்க. பட் அங்கே இருக்க எல்லாருமே இவெல்லாம் கிராமத்துலேருந்து வந்திருக்கா, இவளுக்கு என்ன அறிவு இருக்க போதும்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இன்சல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஹீரோயின் உங்களுக்கு நான் வாயிலெல்லாம் பதிலடி கொடுக்க மாட்டேன்டா, என்னோட செய்கையினால உங்களுக்கே தெரியும் நான் எவ்வளோ தூரத்துக்கு ஒருத்தான ஒரு பொண்ணு அப்படின்றத அங்கே சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே அவள் வெளியே வந்ததுமே இப்படி மேடம் உங்களை கூப்பிட்டு வர சொல்லியிருக்காங்கன்னு சொன்னதும் ஹீரோயின்மே சரின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போனால் ஆல்ரெடி சாங் நம்ம ஹீரோவோட அம்மா கூட சேர்ந்து உட்காந்துட்டு இருக்கா. இவ தான் இத்தனை பிரச்சனைக்கு காரணம்னு சொன்னதும், அப்போ அதை கேட்டுட்டு அவங்க அம்மா, உன்னை இந்த வீட்டில் நான் வளர்த்துக்கிறதுக்கு என்னமோ ஒத்துக்கிட்டேன், பட் என் வீட்டு மருமகளாக என்னைக்கு என்னால் உன்னை ஏற்றுக்க முடியாது, எனக்கு மருமகனா அது சாங் மட்டும்தான் அப்படின்றத சொல்கிறாங்க. ஹீரோயின் நான் எப்போ அந்த எண்ணெய் வச்சேன்னு சொல்லிட்டு அங்கே யோசிச்சுட்டு இருக்கா. ரொம்ப ஸ்டாண்டர்ட் உனக்கு எங்களுக்கு ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லிட்டு இன்சல்ட் பண்ணும்போது ஹீரோ அதெல்லாமே மேலேருந்து பார்த்துட்டு இருக்கான். இப்போ நீங்கள் எதுக்காக இவ்வளோ தூரத்துக்கு ஹைப்பர் ஆகுறீங்க, உங்கள் பையன் மேலெல்லாம் எனக்கு எந்த இன்ட்ரெஸ்ட் இல்லை, எனக்கு பசிக்குது நான் சாப்பிட போகிறேன்னு சொல்லிட்டு போனால் அங்கே ஹீரோவோட அப்பாவுமே வீடு அந்த பொண்ணு போய் சாப்பிடட்டும், ஏன் அவளை தொல்லை பண்ணுறேன்னு சொல்லிட்டு அதுவும் அவள் வேமா அங்கே ஏறி போகும்போது ஹீரோ மேலே இடிச்சு விட்டுட்டு அங்கே சாரி சொல்லிட்டு போனதும் சரியான சேட்டைக்காரின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போங்க அவங்க அம்மாவை பார்த்து, அப்புறம் ஏமா உங்களுக்கு அப்பா இன்னும் டைவர்ஸ் கொடுக்காம வச்சிருக்காரு, உங்களுக்கும் அவருக்குமே ஸ்டாண்டர்ட் ஒன்றும் ஒத்து போகாது, நீங்கள் ரொம்ப பூவர் தானேன்னு சொன்னதும், நீ பெத்த தாயை பார்த்து இப்படியாடா பேசுவேன்னு சொல்லிட்டு அவங்க கோவப்படுறாங்க. அப்போ ஹீரோயின் மேலேருந்து ஃபுட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு அங்கே இறங்கி வர்றா. அதை பார்த்துட்டு அங்கே நம்ம ஹீரோவுமே ஸ்லிப்பாகி விழுக போகிறாளேன்னு சொல்லிட்டு வேமா பிடிச்சதும், அப்போ சாங் பார்த்தீங்களா அவர் பண்ண அங்கே ட்ரை பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவள் வேற அங்கே கோவமாயிட்டு இருக்கா. அப்போ அங்கே நம்ம ஹீரோ உனக்கு எப்படி ஸ்கூலில் இருக்குது எல்லாம் நல்லா இருக்கா அப்படின்றத சொல்லிட்டு அவன் விசாரிக்கிறான். அப்போங்க சரி பாட்டி அப்படின்றத சொல்லிட்டு அங்கே கேட்டதும், பாட்டி நல்லா தான் இருக்காங்க அப்படின்றத சொல்லும்போது, நான் அதை பற்றி கேட்கல, பாட்டி உன்ட்ட ஏதாச்சும் சொன்னாங்களா அப்படின்றத சொல்லிட்டு கேட்குறான். அவன் இந்த சின்ன வயசில் அவன் தூக்கிட்டு வந்ததை பற்றி கேட்டுட்டு இருக்கான். பட்
பட் அவளுக்கு இப்போ வரைக்குமே அது வந்து எது சரியாக தெரியலை. அப்போ அதெல்லாம் ஒன்றும் இல்லையேன்னு சொல்கிறாங்க. பிறகு சாங் வீட்டுக்கு வந்துட்டு அவள் வீட்டுக்குமே வந்துட்டாம்மா, எல்லாமே என் கையை விட்டு போகுதுன்னு சொன்னதும், ஒன்றும் கவலைப்படாத, நம்ம எப்படியாச்சும் ஒரு வழி பண்ணி அந்த பொண்ணை லைஃப்லேருந்து எடுத்துடலாம். அவள் வந்து ஷூட்டிங் ஸ்கில் வந்து எனக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு தானே ஸ்கூலில் சேர்ந்துருக்கா. அவள் பொய் சொல்லியிருக்கான்னு சொல்லிட்டு அவன் மேலே பழிய போட்டு வெளியே துரத்திடலான்னு சொல்லிட்டு இவங்க ஐடியா பண்ணுறாங்க. ஹீரோயின் திரும்ப நெக்ஸ்ட் டே எங்கள் வீட்டுக்கு வந்தா பாட்டிங்க உட்காந்துட்ருக்காங்க. அதை பார்த்துட்டு அவளுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியாகிட்டு இருக்கு. எப்படி இருக்குது இந்த சிட்டி எல்லாம் உனக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. படிப்பெல்லாம் எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பாட்டி நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணேன் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே அவள் ரொம்பவே வந்துட்டு எமோஷன் ஆகிட்டு இருக்கா. அப்போங்க நம்ம ஹீரோவுமே வந்துடுறான். என்னோட பேரனை மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு என்ன ஒத்துக்கிறியா இல்லையான்னு சொல்லிட்டு கேட்கும்போது, பாட்டி இப்போ எனக்கு அதுலலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ அவங்க வந்துடுறான். அவன் ரொம்ப நல்ல பையமான்னு சொல்லிட்டு பேசினதுமே அவனை பார்த்துட்டு, ஆமாம் நான் இப்போ வந்துட்டு மேரேஜில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட், பட் கிராஜுவேஷன் முடிச்ச பிறகு பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே வந்து போகும்போது, பாட்டி நீங்கள் என்ன பேசிட்டு இருக்கீங்க, நான் ஒரு பொண்ணை செய்யுவோம், நான் வந்துட்டு இந்த பொண்ணை போய் மேரேஜ் பண்ணுவேனான்னு சொல்லிட்டு சும்மா தான் சொல்லிட்டு இருக்கா. அவனுக்கு அவளை ரொம்பவே பிடிக்கும். அவளை மாதிரி ஒரு பொண்ணை போய் உனக்கு எங்கே கிடைக்குன்னு சொன்னதுமே அவனுக்குமே எங்கே ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்கு. சரி பாட்டி நீங்கள் சொன்னால் ஓகே தான் அவன் சொல்கிறான். நெக்ஸ்ட் அங்கே வந்துட்டு கிளாஸ்க்கு போனாங்க. அப்போ அங்கே டீச்சர் வந்துட்டு கூப்பிடுறாங்க. உன் மேலே வந்துட்டு ஒரு பெரிய பழி போட்டிருக்காங்கம்மான்னு சொல்லிட்டு என்னன்னு சொல்லிட்டு அவள் கேட்டுட்டு அங்கே பிரின்ஸிபல்கிட்ட போனால், இவளுக்கு ஷூட்டிங் ஸ்கில்லே இல்லைன்னு சொல்லிட்டு அந்த குடும்பமே சேர்ந்து பழி போட்டுட்ருக்கு. இவள் ஃபேக்காக தான் வந்துட்டு எல்லாமே ரெடி பண்ணியிருக்கான்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவருக்கு வந்துட்டு ரொம்ப டென்ஷன் ஆகி போயிட்டு, சரி ஓகே நம்ம வந்துட்டு இப்போ டென்ஷன் வச்சிடலாம், அவள் கரெக்டாக வந்து ஷூட் பண்ணால் அவள் ஸ்கூலில் இருக்கட்டும், இல்லை நான் வெளியே தரலான்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் எனக்கு என்ன பயம், நான் கண்டிப்பாக வந்துட்டு வின் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு ஷூட் பண்ணுறதுக்கு போகிறா. பிறகு வீட்டில் அசிஸ்டன்ட் வந்துட்டு இப்படி எல்லாரும் சேர்ந்து அவளை புள்ளி பண்ணுறாங்கன்ற விஷயத்த சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஷார்ட் அவள் கரெக்டாக அங்கே ஷூட் பண்ணதுமே அப்போ அங்கே சாங் வந்து இதெல்லாம் என்ன பக்கத்தில் ரொம்ப கிட்டக்க இருக்கா, அதான் ஷூட் பண்ணுறா, தூரமாக ஷூட் பண்ணால் தான் இவள் லட்சணம் தெரியும்னு சொல்லிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் அதுக்கு எனக்கு வந்துட்டு பயம் கிடையாதுன்னு சொல்லிட்டு அவள் ஷூட் பண்ண போகிறப்ப அங்கே பாட்டி நம்ம ஹீரோ எல்லாருமே அங்கே கிளம்பி வந்துடுறாங்க. அவள் ஷூட் பண்ணால் அங்கே வந்து குறி என்னமோ கரெக்டாக தான் வைக்கிறா. பட் அங்கே கரெக்டாக ஷார்ட் அடிக்கலை. வேறு சைடில் போய் அடித்ததுமே பார்த்தீங்கல்ல இவள் போய் சொல்லியிருக்கான்னு அங்கே தான் சொன்னலன்னு சொன்னதுமே அப்போ ஹீரோயின் அதை எப்படி வந்துட்டு சாத்தியமாகும்னு சொல்லிட்டு அவளுக்கே ஷாக் ஆகிடுச்சிக்கா. அப்போ அங்கே பிரின்சிபல் என்னால் இதுக்கப்புறம் எதுவும் பண்ண முடியாதுமா, நீ வெளியே தான் போகணுன்னு சொன்னதும் அங்கே மீடியாஸுமே கொஸ்டின் கேட்கும்போது நம்ம ஹீரோவும் பாட்டி வந்துடுறாங்க. உடனே அந்த சாங் போய் அவள் போய் சொல்லி ஏமாத்திருக்கா அப்படின்றத சொல்லிட்டு அங்கே அவன் மேலே பழி போட்டதுமே இப்போ ஹீரோ என்கிட்ட எவிடன்ஸ் இருக்குது இந்தாங்கன்னு சொல்லிட்டு கொடுத்தா, அந்த ஃபோட்டோவில் வந்து பின்னாடி வந்து யாரோ ஷூட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவன் கொடுத்துடுறான். அதை பார்த்துட்டு ஹீரோ ஏன் அதான் நான் பார்த்தேன், என்னோட குறி எப்பயுமே தப்பாதேன்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே ஹாப்பியாகிட்டு இருக்கா. அந்த பிரின்ஸிபல் வந்துட்டு அங்கே சாரி கேட்குறாரு. அங்கே நம்ம பாட்டிக்கு ரொம்ப கோவமாயிட்டு, நீங்கள் வந்து உங்கள் இஷ்டத்துக்கு ஏதாச்சும் முடிவு எடுப்பீங்களா, ஒரு பிரின்ஸிபலாக இருக்கவர் கரெக்டாக வந்து டிசிஷன் எடுக்க வேணாமான்னு சொல்லிட்டு அங்கே அவங்க கோவப்படுறாங்க. அந்த சாங்கையுமே நீ வாய்க்கு வந்தபடி இப்போ என் வீட்டு மருமகளை பற்றி பேசுனேன்னா நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமாயிட்டுருக்காங்க. திரும்ப ஹீரோயின் ஷூட் பண்ணாங்க, ரொம்ப பர்ஃபெக்டாக ஷூட் பண்ணிட்டுருக்கா. உடனே இவங்க நம்ம ஹீரோட்ட அவங்க பொண்ணை பற்றி பேசலாம்னு சொல்லிட்டு அங்கே ட்ரை பண்ணா. இவள் வந்துட்டு என்னோட ஃபியான்ஸை நான் வந்து படிப்பு முடிஞ்சதுமே மேரேஜ் பண்ணிக்க போகிறேன், நீங்கள் ஒழுங்காக இதுக்கப்புறம் இவட்ட வந்து பிஹேவ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே கோவப்பட்டுச்சுக்கான். பிறகு நம்ம ஹீரோ ஒரு அசிஸ்டண்ட்டை நான் வந்து அவளோட ஃபேமிலியை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிறணும், அவள் என் பொண்டாட்டி ஆக போகிறா, சின்ன வயசில் தூக்கிட்டு வந்ததோட சரி, அவளுக்கு இப்போ வரைக்கும் யாரு கூட சேர்ந்து கனெக்ஷன் இல்லை, எவிடன்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கான். அப்பாங்க அதை கேட்டுட்டு அவங்களுமே ஓகேன்னு சொல்லும் போது அப்பாங்க அசிஸ்டன்ட் பாஸ் உங்களுக்கு வந்துட்டு இவ்வளோ தூரத்துக்கு அவங்க ஃபேமிலி மேலே எதுக்கு இன்ட்ரெஸ்ட்னு சொன்னதுமே என்ன பேசிட்டு இருக்கா, அவள் வருங்கால பொண்டாட்டியாக போகிறவ அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. பிறகு ஸ்கூலில் அவளுக்கு ஒரு பாதுகாப்பு வேணாமா, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பேசாமல் அவளுக்காக ஒரு நல்ல ஃப்ரெண்டாக ஒரு பொண்ணு அங்கே ஏற்பாடு பண்ணுங்க, அவ கூட சேர்ந்து பழகி அவளுக்கு எப்பயுமே பாதுகாப்பாக இருக்கட்டும் அப்படின்றத சொன்னதும் அவங்களுமே ஓகேன்னு சொல்கிறாங்க. பிறகு அங்கே லில்லின்னு ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க. ஹீரோயின்ட்ட வந்து க்ளோஸாக பேசிட்டு அங்கே வந்துட்டு ஒரு நல்ல ஃப்ரெண்டாகவுமே மாறிடுறா. அது நம்ம ஹீரோ ஏற்பாடு பண்ண பொண்ணு தான். ரொம்பவே ஹாப்பியாகிட்டு இருக்கா. ரெண்டு பேருமே நம்பர் எல்லாமே எக்ஸ்சேஞ்சுமே பண்ணிக்கிறாங்க. வீட்டுக்கு போயிட்டு அங்கே ஹீரோவா சாப்பிட்லான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறான். ஸ்கூல் எல்லாமே எப்படி போச்சுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு கிடச்சிருக்காப்பா, பேர் லில்லின்னு சொல்லிட்டு பேசினதும் ஹீரோக்கு அங்கே அவ்வளோ ஒரு ஹாப்பியாகிட்டு இருக்கேன், நான் அவன் தான் ஏற்பாடு பண்ணான், ஸோ இதுக்கப்புறம் அவளை பற்றி கவலை கிடையாதுன்னு சொல்லிட்டு அவனுக்கும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. பிறகு அவகிட்ட நீ வந்துட்டு படிப்பு முடிச்சதுமே என்னை மேரேஜ் பண்ணிக்கிறதுல உனக்கு இன்ட்ரெஸ்ட் தானேன்னு சொல்லிட்டு கேட்டதுமே நம்ம ஹீரோயினுமே ஆமாம் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். சரி உங்களுக்கு அப்படின்றத சொன்னதோ எனக்குமே இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்றத சொல்கிறான். ஆனால் அவளுக்கு அங்கே எப்போ நீங்கள் வந்து இதை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவீங்க பப்ளிக்கான்னு சொன்னதும் பாட்டியோட பர்த்டே அப்போன்னு சொன்னதுமே ரொம்பவே அங்கே ஷை ஆகிட்டு வேமா அங்கே போனதும் நான் இப்போ என்ன அப்படி பேசி
பேசிட்டு இவ்வளோ வெக்கப்படுறாளேன்னு சொல்லிட்டு அவனுக்கு எதுவும் புரிய மாட்டுது. பிறகு அங்கே உள்ளே போயிட்டு அங்கே அவர் ரொம்பவே வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி ஷையாக ஃபீல் பண்ணிகிட்டேவும் அவர் என்னை விட ஏஜில் கூடினவர் நான் மேரேஜ் பண்ணலாமா என்னன்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. பட் ஆனால் பார்க்க ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்காரு. எனக்கு கவலை கிடையாது, நான் மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க படுத்துடுறா. பிறகு இந்த ஃபேமிலியை பார்த்தா ரொம்பவே இங்கே வந்துட்டு கவலையாயிட்டுருக்காங்க. நம்ம இப்போ என்ன பண்ணுறது, மேரேஜ் வந்துட்டு எப்படி வந்து நம்ம ஸ்டாப் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அவங்க ஐடியா பண்ணுறாங்க. நம்ம ஏதாச்சும் ஒரு வழி பண்ணி ஆகணும், அப்படின்னா தான் வந்து நம்ம சாங்கை வந்துட்டு அவங்களுக்கு மேரேஜ் பண்ணி வைக்க முடியும்னு சொல்லிட்டு இங்கே பேசிகிட்டு இருக்காங்க. பிறகு நம்ம ஹீரோயினும் அங்கே லில்லியுமே இங்கே பேசிகிட்டு இருக்கும்போது வெளியே ஒன்று ஒரு பையன் கூப்பிட்றான்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு சொன்னதுமே ஹீரோயினுமே அங்கே வந்துட்டு வெளியே போனால் அங்கே சில பசங்களை வந்துட்டு அந்த சாங் ஃபேமிலி தான் ஏற்பாடு பண்ணியிருந்திருக்காங்க. அவங்க எல்லாருமே சேர்ந்து அவளை புள்ளி பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறப்ப இங்கே டீச்சர் வந்து எங்கே அவளை அப்படின்ற சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது அவள் வந்துட்டு சில பசங்களோட சேர்ந்து சுற்றுறான்னு சொல்லிட்டு ஒரு பையன் சொன்னதும் என்ன வாய்க்கு வந்தபடி போய் பேசிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு லில்லி கோவப்பட்டு இருக்கா. அப்போ அங்கே நம்ம ஹீரோக்குமே இதை பற்றி இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க, அவளுக்கு பிரச்சனை ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோயின் பார்த்தா பயங்கரமான ஒரு ஃபைட்டர் போட்டு அடி வெளுத்து விட்டுட்டு அவங்கள யார் அனுப்ப சொன்னதுன்னு சொல்லிட்டு அங்கே ரெக்கார்டு எல்லாமே எடுத்துச்சுக்கா. பிறகு எல்லாருமே சேர்ந்து இங்கே கிளம்பி வந்தாங்க. பயங்கரமாக போட்டு இவ அடிச்சிருக்கிறத பார்த்துட்டு அவங்களுக்கு ஷாக் ஆகிடுச்சிருக்கு. நீ ஏம்மா போட்டு அடிச்சேன்னு சொன்னதுமே ஆமாம் இவங்க என்னை புள்ளி பண்ணாங்க, அதனால தான் போட்டு அடிச்சேன்னு அவ சொல்கிறா. அப்போ அங்கே நம்ம ஹீரோக்குமே எதுவும் புரியலை, யார் அனுப்புனதுன்னு சொல்லிட்டு அவன் கோவப்பட்டுச்சேக்கான். வாக்குமூலம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த ரெக்கார்டிங் எல்லாமே போட்டு காமிக்கிறாங்க. உங்களால் வந்துட்டு ஒரு ஸ்டூடெண்ட்டை கூட ஒழுங்காக பார்த்துக்க முடியாதான்னு சொல்லிட்டு ஹீரோ கோவப்பட்டதுமே ப்ளீஸ் எங்களை மன்னிச்சிருங்க, இதுக்கப்புறம் இந்த மிஸ்டேக் நடக்காதுன்னு சொல்லிட்டு அங்கே அந்த டீச்சருமே சாரி கேட்குறாங்க. நீங்கள் வந்துட்டு இவ்வளோ தூரத்துக்கு கவலைப்படணும்னு அவசியம் கிடையாது, நான் வந்துட்டு கேர் பண்ணிக்குவேன் என்னன்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு ஹாப்பி ஆகிட்டு அவங்க கூட சேர்ந்து பேசிச்சேக்கா. அங்கே பேசிட்டே நம்ம ஹீரோ அங்கே அவள் பக்கத்தில் அங்கே கிஸ் பண்ணுற மாதிரி வந்ததுமே அங்கே அசிஸ்டண்ட் லில்லியுமே என்னப்பா நடந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு அவங்க அப்படி வந்ததுமே வேமா ஹீரோயின் ஷை ஆகிட்டு எந்திரிச்சு போயிடுறா. பாஸ் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு என்ன அவ்வளோ லவா அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்துட்டு கேட்குறாங்க. பிறகு நம்ம ஹீரோயின் அங்கே லில்லி கூட சேர்ந்து அங்கே பேசிட்டு இருக்கா. என்னப்பா எல்லாம் வந்துட்டு ஓகே தானே, உனக்கு என்ன அவரை பிடிச்சிருக்கா அப்படின்ற செட்டை அவள் கேட்டுட்டு இருக்கா. இப்படி சார் வந்துட்டு வேமா வந்துட்டாரு, உங்களை தான் நினச்சவர் வந்து கவலைப்பட்டுட்டு இருந்தாரு அப்படின்ற சொன்னதுமே ஹீரோயின் மீட் பண்ண போனதுமே அங்கே போய் பார்த்தா அவன் குளிச்சுட்டு வந்ததுமே ரொம்ப ஷையாக இருது அவளுக்கு. அதை பார்த்துட்டு ஐயோ அப்படின்ற செட்டை அவள் கத்திட்டு பார்க்க நீங்கள் ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே தேங்க்யூ சொல்லி அவனை போய் கிஸ் பண்ணதுமே அவனுமே இங்கே கிஸ் பண்ணிட்டு ஹாப்பி ஆகிட்டேக்கான். பிறகு இந்த சாங் நம்ம வந்துட்டு போட்ட பிளான் எல்லாமே சொதப்பிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம குடும்பம் தான் இதை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஏதாச்சும் வந்து வெளியே லீக் ஆச்சுன்னா என்னை வந்து ஸ்கூலை விட்டே தூக்கிடுவாங்க. நான் இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொன்னதும் ஒன்றும் கவலைப்படாதா, அப்படிலாம் நடக்காது, நான் ஏதாச்சும் வந்துட்டு ஒரு வழி பண்ணுறேன்னு அவங்க அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயின் பார்த்தா அங்கே டம்ளிங்ஸ் எல்லாமே பண்ணிச்சேக்கா. ரொம்பவே அவளுக்கு ஹாப்பி ஆயிடுச்சுக்கு. அப்போ அவங்க அம்மாவும் அவங்களுமே சேர்ந்து அதெல்லாமே பார்த்துட்டு எப்படி போயிட்டுருக்குன்னு சொன்னதும் 2 பேத்துக்குமே பிடிச்சிருக்கு மேடம் சொல்லிட்டு அங்கே மெய்டு வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்போ அங்கே நம்ம ஹீரோ அவங்க அம்மா வந்ததுமே அம்மா ஷாப்பிங் போகிறதுக்காக உன்னை கூட்டிகிட்டு போக வந்திருக்காங்க அப்படின்றத சொன்னதும் எதுக்காக ஷாப்பிங் சொன்னதும் என்னோட பர்த்டே வருது அப்படின்றத அவன் சொல்கிறான். ஏன் பர்த்டேனா கிஃப்ட்டு கொடுத்தே ஆகணுமான்னு சொன்னதும் கொடுக்காம அப்புறம் வா என் கூடன்னு சொல்லிட்டு அங்கே கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. அங்கே போனால் ஏகப்பட்ட ட்ரெஸ் எல்லாமே அவங்க வாங்கி கொடுத்துட்டு இது போட்டுக்கோ இது நல்லாயிருக்குன்னு சொன்னதும் இதெல்லாம் எனக்கு வேணாம், இது ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது, ரெண்டாவது இந்த செட் ட்ரெஸ் வந்துட்டு எனக்கு சூட் ஆகாதுன்னு சொன்னதுமே நீ வந்துட்டு ஒரு இஷ்டத்துக்கு ஏதாச்சும் பேசிகிட்டு இருப்பியான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவப்பட்டு வச்சுருக்காங்க. சரி ஓகே நானே வாங்கிக்கிறேன் அப்படின்றத சொல்லிட்டு அவங்க கார்டை கொடுத்தா அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப ஷாக் ஆகி போயிட்டு ஓன்ட்ட ஏது கார்டு அப்படின்றத சொன்னதும் ஏது கார்டா எல்லாம் உங்கள் பையன் தான் கொடுத்தாருன்னு சொல்லும்போது அப்போ தான் என்ன நடந்துச்சுன்னு காமிக்கிறாங்க. அங்கே பக்கத்தில் ரொம்ப க்ளோஸாக வந்ததுமே எப்போ எதுக்காக நீ வந்து இப்படிலாம் பண்ணிட்டுருக்க, விலகி போயிட்டு தப்பாக நடக்கவா பார்க்குறேன்னு சொன்னதும் அம்மா தாயே நான் அப்படிலாம் நினைக்கல, இந்த உனக்கு கார்டு தான் கொடுக்க வந்தேன், இதை வச்சுக்கோ உனக்கு வந்துட்டு செலவுக்கு வேணும் இல்லை அப்படின்றத சேர்த்து அவன் கொடுக்குறான். அப்போ அம்மா பார்த்தேல என் பையன் வந்துட்டு எவ்வளோ நல்லவனாக இருக்கான், சரி வா போய் சாப்பிட்லான்னு சேர்த்து அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு ஃபுட் எல்லாமே வாங்கி கொடுத்துட்டு இந்த டிஷ் வந்துட்டு என் பையனுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொன்னதும் பட் இது எனக்கு பிடிக்கல, உங்கள் பையனுக்கு பிடிச்சா அதே ஃபுட்டை நானும் சாப்பிடணும்னு எந்த அவசியமே கிடையாது, எனக்கு பிடிக்க வேணாமான்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. அதை கேட்டுட்டு அவங்களுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டு அங்கே பாரு இவ சாப்பிட்ற அழகா என்ன மாதிரி ஒழுங்கினமாக இருக்கான்னு சொல்லிட்டு அங்கே ஃபோட்டோ எடுத்து அனுப்புனதுமே அம்மா இதில் வந்துட்டு என்ன இருக்குது, அவளுக்கு என்ன பிடிக்குதோ சாப்பிடட்டும், பார்க்க ஆனால் க்யூட்டாக இருக்குது, விதவிதமாக நீங்கள் ஃபோட்டோ எடுத்து அனுப்பிவிடுங்கன்னு சொல்கிறான். பிறகு அசிஸ்டன்ட் கால் பண்ணி நம்ம ஹீரோயினை பற்றின இன்ஃபர்மேஷன் எல்லாமே சொல்லிட்டுருக்காரு. நேம் வந்து வாங், அவங்க அம்மாவும் இந்த பொண்ணுமே தீயில இருந்து எரிஞ்சு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவர் நினச்சிட்ருக்காரு. அவருக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆகி இன்னொரு பொண்ணுமே இருக்காங்க ஷூன்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃப்மே இருக்காங்க பாஸ் அப்படின்றத சொல்கிறாங்க. இதெல்லாமே கேட்டுட்டு அவனுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. இன்னுமே டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணுங்க அப்படின்றத சொல்கிறான்.
அங்க உனக்கு வந்துட்டு சாப்பிட பிடிக்கலன்னு அப்புறம் ஏன் உட்காந்துட்டு இருக்கான்னு சொன்னதும், சரி வாங்கன்னு சொல்லிட்டு அவங்க இருந்து போனா, அங்க ஒரு திருடே வந்து அவங்க கிட்ட பைய புடுங்கிட்டு ஓடுனதுமே ஹீரோயின் பயங்கரமா போட்டு அடி வெளுத்து விட்றா. அத பார்த்துட்டு அவங்களுக்கு அங்க ரொம்பவே இம்ப்ரெசிவ் ஆயிருது. அங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்துட்டு அவங்க பையனுக்கு அவங்க கால் பண்றாங்க. அப்ப அங்க போலீஸ் வந்து ரொம்பவே பாராட்டுறாரு. "எவ்வளோ நாளாச்சு தெரியுமா இவன புடிக்கிறதுக்கு எங்கள. நீங்களே வந்துட்டு புடிச்சு குடுத்துட்டீங்க. அதுக்கு ரொம்பவே தேங்க்யூன்னு" சொல்றாங்க. ஸோ நம்ம ஹீரோ அங்க வந்து, "நான் இங்க பாரேன்" அப்படின்றத சொல்லிட்டு அவங்க அம்மா காமிக்கும்போது, ஹீரோயினுக்காக வந்துட்டு அங்க அந்த பாராட்டெல்லாமே அந்த பத்திரம் மாரி குடுத்ததும், அத பார்த்துட்டு அவங்களுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பி ஆயிட்டு ஃபோட்டோ எல்லாமே எடுத்துக்கிறாங்க. அவ்வளோ ஒரு பெருமையா ஃபீல் பண்ணிட்டு, அதவே நான் கொண்டு போறேன்னு சொல்லிட்டு போகும்போது, நம்ம ஹீரோ, "என்ன நீ வந்துட்டு அம்மா தேங்க்யூ உனக்கு சொன்னாங்களான்னு" சொன்னதும், அவங்க எங்கப்பா சொல்ல போறாங்கன்னு சொன்னதுமே, "அம்மா நீங்க வந்துட்டு ஹெல்ப் வாங்கியிருக்கீங்க. தேங்க்யூ சொல்ல வேணாமான்னு" சொன்னதும், அவங்களுக்கு ரொம்ப ஹீரோயின புடிச்சிருச்சு. பட் இருந்தாலுமே, சரி ஓகே இருக்கட்டும் பரவால்ல. சாங் லெவலுக்கு இல்லனாலும் நீயுமே ஓகே தான் என் பையனுக்கு அப்படின்றத அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அத கேட்டுட்டு ஹீரோயினுக்கு சிரிப்பு தான் வந்துட்டுருக்கு. அப்படின்னா எங்க அம்மாவுக்கு உன்ன புடிச்சிருச்சுன்னு அர்த்தம். அவங்க டக்குன்னு ஏத்துக்க மாட்றாங்க. வேற ஒண்ணும் கிடையாது அப்படின்றத அவன் சொல்றான். பிறகு அந்த வாங்க காமிக்கிறாங்க. இதான் ஹீரோயினோட அப்பாவே. அவங்க ஃபேமிலிக்கு வந்துட்டு இவன் இன்விடேஷன் பார்ட்டியோட பர்த்டேக்காக அனுப்பி விட்டுருக்கான். ஸோ அவங்கள வந்துட்டு வலையில மாட்ட வைக்கணுன்றதுக்காக. அப்போ அவங்க ஒய்ஃப் அத பார்த்துட்டு, நம்ம பொண்ணுமே வந்து சிங்கிளா தான் இருக்கா. இவர் வந்து பெரிய பணக்காரரு. ரொம்ப ஹேண்ட்ஸமான பையன். ஒருவேளை நம்ம பொண்ண பார்த்து புடிச்சு போயிருச்சுன்னா, நம்ம பிசினஸ்க்குமே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்ல அப்படின்றத சொல்லிட்டு அவங்க ஐடியா பண்றாங்க கூட்டிட்டு போறதுக்காக. பிறகு ஹீரோயின் பார்த்தா அங்க எக்ஸாம் எல்லாமே வந்துட்டு எழுதிட்டு இருக்கா. அப்ப அங்க பாட்டிய மீட் பண்ண அவன் வந்ததுமே, "எங்கடா அவளன்னு" சொன்னதுமே, "அவ ரொம்ப பிஸியா இருக்கா பாட்டி. படிப்பு ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையான்னு" சொன்னதும், அதுவும் கரெக்ட் தான் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. பிறகு அங்கே நம்ம ஹீரோயின் எக்ஸாம் எல்லாமே அங்கே வந்து முடிச்சுட்டு வந்துட்டுருக்கா. எங்கள் வா என் கூடன்னு சொல்லிட்டு அங்கே லில்லி கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அங்கே பியூட்டி பார்லர் அதுக்கு தான் கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. அவளை வந்துட்டு அவன் தான் வந்து ரெடியாக்கி கூட்டிகிட்டு வர சொல்லியிருக்கான். அதுக்காக தான் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அவளை அங்கே ரெடி பண்ணிட்டு இருக்கும்போது, அப்போ அங்கே ஹீரோ, "பாட்டி நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. இந்த பார்ட்டிக்கு அவள் கண்டிப்பாக வருவா" அப்படின்றத சொல்லும்போது, நம்ம லில்லியுமே அவனுக்கு மெசேஜ் பண்ணிடுறா, "நீங்கள் வந்து இங்கே கூட்டிகிட்டு போங்கன்னு" சொல்லிட்டு ஹீரோயினை ரெடி பண்ணிவிட்டு, "வா பார்க்க பியூட்டிஃபுல்லாக இருக்காங்கன்னு" சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்காங்க அந்த பொண்ணுமே. அப்போ கொஞ்ச நேரத்தில் அங்கே நம்ம ஹீரோ வந்ததுமே அவளை பார்த்துட்டு அவனுக்கு அடையாளமே தெரியல. அந்த பொண்ணு பார்த்ததை ஃபேஸை திருப்பி வச்சுக்கிறான். அவளுக்கு என்னமோ ஷை ஆயிடுச்சுக்கு. ஹீரோயினை காணமேன்னு சொல்லிட்டு அவன் தேடிட்டு இருக்கான். அப்போ அங்கே அதை பார்த்துட்டு, "என்ன உங்களுக்கு என்ன அடையாளம் தெரியலையான்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நீங்கள் எதுக்காக இப்போ என்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க, எனக்கு ஆல்ரெடி ஃபேன்ஸே இருக்குது அப்படின்றத சொல்லும்போது, வேமா அவள் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கா. இப்படிலாம் நீங்கள் என்கிட்ட பிஹேவ் பண்ணாதீங்கன்னு சொன்னதோ, "அடப்பாவி உனக்கு உண்மையிலே அடையாளம் தெரியலையா, நான் தான்" அப்படின்றத சொன்னதுமே ஐயோன்னு சொல்லிட்டு அவனுக்கே வந்துட்டு எதுவும் புரிய மாட்டுது. ரொம்ப ஹாப்பியாகிட்டு அங்கே வந்துட்டு கிஸ் பண்ணிட்டு இருக்கான். இங்கே பாட்டி ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்காங்க. அவன் ஹீரோயினை கூட்டிகிட்டு வந்ததுமே பாட்டிக்கு ரொம்ப டென்ஷன் ஆகி போயிட்டு, "யாரடா போய் கூட்டிகிட்டு வந்திருக்க, என் பேத்தி எங்கடான்னு" சொல்லிட்டு கோவப்பட்டதுமே, "பாட்டி நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, நான் தான் உங்களோட பேத்தி, என்ன உங்களுக்கு அடையாளம் தெரியலையான்னு" சொல்லிட்டு கேட்குறா. அதை பார்த்துட்டு அவங்களுக்கே ரொம்ப ஷாக்காகி போயிடுது. ஆமாம் என்ன இவ வந்துட்டு அடையாளம் தெரியாமல் மாறி போயிட்டாலே அப்படின்றத சொன்னதும், அப்போங்க நம்ம ஹீரோ, "நானே அப்படி தான் வந்து ஃபஸ்ட்டு வேற ஒரு பொண்ணுன்னு நினச்சேன், பார்த்தீங்களா அவள் எப்படி இருக்கா" அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ரொம்பவே ஹாப்பியாகிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின், "பாட்டி இந்த ஃபேஸில் வந்துட்டு மேக்கப் போட்டு என்னமோ மூஞ்சில் ஏதோ 1.5 கிலோ மாவு பூசிக்கிட்ட மாதிரி இருக்குது, நான் போய் வந்து மேக்கப்பை வந்துட்டு கழிச்சிடுறேன் பாட்டி" அப்படின்றத சொல்கிறா. அங்கே பாட்டியுமே காமிக்கிறாங்க. எல்லாருமே அங்கே வந்துட்டு வர ஆரம்பிச்சிடுறாங்க. இவங்களுக்கு பார்த்தா அங்கே ரொம்பவே ஹாப்பியாகிட்டு, "ஒன்று வந்து நாங்கள் ஹாவுக்கு தான் வந்து கூடிய சீக்கிரம் மேரேஜ் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கோம்னு" சொல்லிட்டு அங்கே பேசினதும் எல்லாருமே பாராட்டிட்டு இருக்காங்க. மேலே பார்த்தா ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப உடம்பு முடியாமல் போயிடுது. "அப்போ நீங்கள் வந்துட்டு கிளம்புங்க பாட்டி, நான் வந்துட்டு பேசாமல் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை கிடையாது" அப்படின்றத சொல்லும்போது, ஹீரோயின் அவனுக்காக ஒரு கிஃப்ட் மட்டும் வாங்கி கொடுத்துருக்கா. ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு அவளுக்கு கிஸ் பண்ணிட்டு அங்கே வந்து போகிறான். இப்போ ஹீரோயினுக்கு பாஸ்டில் நடந்த விஷயம் ஞாபகம் வருது. அப்போ அவங்க அம்மா, "நீ போய் கபோர்டில் ஒளிஞ்சுக்கோமா, உங்கள் அப்பா வந்தாருன்னா கண்டிப்பாக நான் வந்து உன்னை மாட்ட வைக்க விட மாட்டேன்னு" சொன்னதும், "அம்மா நீங்கள் தயவு செஞ்சு என் கூட வந்துருங்க, அவங்க கேட்குறத எழுதி கொடுத்துருங்கன்னு" சொன்னதும், "அது கண்டிப்பாக நடக்காதுன்னு" சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அங்கே அந்த அவங்க மிஸ்ட்ரஸை கூட்டிகிட்டு வந்துட்டு போட்டு அடிச்சுட்டு டார்ச்சர் பண்ணிவிட்டு, "ஒழுங்கா நீ வந்துட்டு எல்லாத்துலேயும் சைன் பண்ணி கொடு, டைவர்ஸ் பேப்பரில் எதுக்கு சைன் பண்ண மாட்டேன்னு" சொன்னதும், "என் பொண்ணுக்கு வந்துட்டு எதுவுமே வந்து கிடைக்காதப்ப நான் இப்படி வந்துட்டு நீ இந்த மிஸ்ட்ரஸ்க்காக என்னை வந்துட்டு இப்படிலாம் பண்ணுவேன்னு" சொன்னதோ, "அப்படின்னா நீ செத்து போயிருன்னு" சொன்னதோ, அந்த லேடியுமே பேசாமல் இந்த வீட்டை கொளுத்தி விட்டுறாள் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வீட்டை கொளுத்திருக்காங்க. ஸோ அப்போ அந்த பொண்ணு, "அம்மா தயவு செஞ்சு வாங்க போயிடலான்னு" சொல்கிறப்ப, "என்னால் இதுக்கப்புறம் எந்திரிச்சு ஓட முடியாது, நான் செத்து போயிடுவேன் எனக்கு தெரியும், நீ வந்துட்டு இங்கேருந்து போயிரு" அப்படின்றத சொல்லிட்டு அனுப்பி விட்டுருந்துருக்காங்க. ஸோ ஹீரோயினுக்கு பாஸ்டில் நடந்த எல்லா விஷயமே அங்கே ஞாபகம் வந்துடுது. அவங்கள அங்கே ரிவெஞ்சுமே எடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க முடிவு பண்ணுறா. பிறகு கீழே பார்த்தா அங்கே பாட்டியும் அங்கே அவங்களுமே கூட்டிகிட்டு வந்ததுமே, அங்கே அவங்க ஃபேமிலி வந்துட்டு மீட் பண்ணுறதுக்காக
பார்க்கறதுக்காக வர்றாங்க. பட் நம்ம ஹீரோ அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்றான். அந்த ஷோ மேலே சுத்தமாக அவனுக்கு இன்ட்ரெஸ்ட்டே இல்லை. இது என்னோட பொண்ணுன்னு சொல்லிட்டு அங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாலும் அவன் இங்கே பேசுகிறதுக்கு கூட ரெடியாக இல்லை. அங்கே வந்துட்டு அவன் ஃபோன் எடுத்துகிட்டு அங்கே போனதுமே அப்போ அந்த சாங் வந்து அவங்க ஃபேமிலியுமே பார்த்துட்டு என்ன இந்த ஃபேமிலி ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த வில்லேஜுக்காரியா அவன் வந்து விட்டுட்டானா, அப்போ எனக்குமே ஒரு சான்ஸ் இருக்குல்ல அப்படின்ற சைட்டை அவங்க வந்துட்டு ஐடியா பண்ணிட்டு இருக்கா. அவங்க அம்மா நீ போய் பேசுன்னு சொன்னதும் இவன் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அங்கே போய் பேசிட்டு எனக்காக கேக் கட் பண்ணி கொடுக்க மாட்டேங்களான்னு சொன்னதும் வேணும்னா நீயே கட் பண்ணி சாப்பிடுன்னு சொல்லிட்டு அவன் பாட்டு அங்கேருந்து போயிடுறான். அப்போ அங்கே பாட்டி சொல்கிறாங்க நீ பேசு, என் பேத்தி இருக்கும்போது அவன் உன்னை திரும்பி கூட பார்க்க மாட்டான்னு சொல்கிறாங்க. பிறகு அங்கே டாக்டரை பார்த்தா இப்போ அவங்களுக்கு நல்லா இருக்குது நீங்கள் கேர் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு போகும்போது ஹீரோயின் ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டே பாசத்தில் நடந்த விஷயங்கள் எல்லாமே எனக்கு ஞாபகம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப கவலைப்படுறா. அப்போ அவன் நீ ஒன்றும் கவலைப்படாத, அவங்கள கண்டிப்பாக நான் வந்துட்டு பழி வாங்குவேன், என்ன பண்ணணும்னு அடுத்து தெரியும்னு சொல்லிட்டு அவன் அங்கே வந்துட்டு பிளான் பண்ணிட்டு இருக்கான். இதை பற்றி பேசிகிட்டு இருக்கோமே ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அவனுக்கு வந்து எல்லாமே தெரியும், பர்ஃபெக்டாக பண்ணுவான், நீ வந்துட்டு அவ்வளோ கவலைப்படாத வான்னு சொல்லிட்டு அங்கே நம்ம ஹீரோயின் அவன் அங்கேருந்து தூக்கிட்டு போயிடுறான். பிறகு இவங்க வீட்டில் வந்துட்டு அங்கே ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம இப்போ என்ன பண்ணுறது, அவர் என் மேலே சுத்தமாக இன்ட்ரெஸ்ட்டே காமிக்க மாட்டுறாரு, அப்புறம் எப்படி வந்துட்டு நம்ம வந்து அவரை கரெக்ட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு கேட்டதும் ஒன்றும் கவலைப்படாத, நம்ம வீட்டு ஃபங்க்ஷன் வருது இல்லையா, நம்ம அதுக்கு இன்விடேஷன் கொடுப்போம்னு சொல்லிட்டு அங்கே பேசுகிறாங்க. பிறகு ஹீரோயின் அவன் அங்கே உட்கார வச்சுட்டு நீ வந்துட்டு எதுக்காக இதை பற்றி ஃபீல் பண்ணிட்டு இருக்க, உனக்காக நான் இருக்கேன், சப்போர்ட் பண்ணுவேன்னு சொல்கிறான். அவன் நைட்டு தூங்கிட்டு இருந்தா திரும்ப அவளுக்கு அங்கே அவங்க அம்மாவை போட்டு அந்தாலும் அடித்து கொடுமைப்படுத்தி கொலை பண்ணது தான் ஞாபகம் வந்துட்டுருக்கு. அவள் பயந்து போய் எந்திரிச்சதுமே இவன் பார்த்தா பக்கத்தில் படுத்துருக்கோம், நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொன்னதும் நேற்று ஃபுல்லாக நீ வந்து தூக்கத்தில் புலம்பிட்டு இருந்தா, அதனால தான் நான் உனக்காக வந்து இங்கேவே இருந்தேன், வேற ஒன்றும் கிடையாதுன்னு அவன் சொல்கிறான். நீ நினைக்கிற மாதிரி தப்பான என்னெல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கான். பிறகு அங்கே நம்ம லில்லி கேட்குறா என்னப்பா நேற்று உனக்கு வந்து அனௌன்ஸ்மெண்ட் ஆச்சா மேரேஜுக்கு அப்படின்ற செட்டி கேட்டதுமே இது எப்படி உனக்கு தெரியும்னு செட்டி கேட்டதுமே ப்ளீஸ் என்னை மன்னிச்சிரு, நான் உன்ட்ட ஒரு பொய் சொல்லிட்டேன், என்னை உன்ட்ட ஃப்ரெண்டாக ஆக சொல்லி என்னை ஏற்பாடு பண்ணதே ஒன்று தான், ஸோ பிடிச்சிருச்சு, இந்த உண்மை தெரிஞ்ச வாசி நீ என்னை வந்துட்டு ஃப்ரெண்ட்ஷிப்பில் வந்து எடுத்துட மாட்டீங்களான்னு சொன்னதும் அப்படிலாம் எதுவும் கிடையாது, நம்ம ரெண்டு பேருமே எப்பயுமே நல்ல ஃப்ரெண்டுன்னு அவள் சொல்கிறா. பட் அங்கே நம்ம ஹீரோ மேல் அவளுக்கு இன்னுமே லவ் அதிகமாகிட்டுருக்கு, எவ்வளோ தூரத்துக்கு நம்மளை வந்து கேர் பண்ணி பார்த்தா எவ்வளோ தூரத்துக்கு அக்கறை காமிப்பாருன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்கா. நம்ம ஹீரோட்ட பாஸ் இப்படி அவங்க பொண்ணோட பர்த்டே பார்ட்டிக்காக உங்களை இன்வைட் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னதுமே அவன் கண்டிப்பாக நான் வந்துட்டு அவங்க பண்ணுற வலைக்குள்ளே விழுக போகிறது கிடையாது, அந்த பார்ட்டிக்கு நான் வந்துட்டு போக மாட்டேன், பட் அவங்கள நான் வந்து பழி வாங்கி அவன்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சுட்டு இருக்கான். அப்போ அங்கே நம்ம லில்லி இங்கே பூ வந்து அவன் மேலே இன்ட்ரெஸ்டாக இருக்க மாதிரி காமிச்சிருக்கான்னு சொன்னதும் அதை பார்த்துட்டு அங்கே நம்ம ஹீரோயின் ரொம்ப கோவமாகி போயிட்டு அவன்கிட்ட கால் பண்ணி இதெல்லாம் என்னன்னு சொல்லிட்டு இங்கே கேட்டதுமே இதெல்லாம் ஃபேக்கான ஃபோட்டோ, அவளே வந்து ஃபோட்டோஷாப் பண்ணியிருப்பாள், அவளை நான் வந்து பார்ட்டியில் பார்க்க மட்டும் தான் செஞ்சேன், அவட்ட நான் பேசக்கூட கிடையாது அப்படின்றத அவன் சொல்லிட்டு இருக்கான். அவங்க வந்து அங்கே மீட் பண்ணுறாரு, மீட் பண்ணிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்காரு பிஸ்னஸ் ப்ராஜெக்ட் விஷயமாலாம். அவன் அதை பற்றி அங்கே பேசுகிறான். அந்த ஆளை வந்துட்டு எப்படியாச்சும் வந்துட்டு வலைக்குள்ளே மாட்ட வைக்கணும்னு தான் அவன் எல்லா ட்ரைமே பண்ணிட்டு இருக்கான். இங்கே ஹீரோயினுக்கு அங்கே திரும்பவுமே அங்கே பழைய விஷயங்கள்லாமே ஞாபகம் வந்துட்டு அவள் ரொம்பவே பயந்து போய் எந்திரிக்கவுமே அங்கே ஹீரோவோட ரூமுக்கு வந்ததுமே என்னாச்சின்னு சொல்லி கேட்டதோ அவள் ரொம்பவே இங்கே பயமாக இருந்துச்சு, அதனால தான் செய்யிட்டு அவனை போய் இங்கே வந்துட்டு ஹக் பண்ணிக்கிறா. ஒன்றும் கவலைப்படாத அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும்போது பக்கத்தில் அவன் நெருங்கி க்ளோஸாக வந்ததுமே நீ என்ன வந்து பண்ணிட்டு இருக்க, நீ தான் மேரேஜுக்கு முன்னாடி என்னை டச்சே பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேன், இப்போ என்ன அப்படின்ற செட்டு கேட்டதும் இப்போ நான் வந்துட்டு பெரிய பொண்ணு ஆகிட்டேன்ப்பா அதனால தான் அப்படின்றத அவள் சொல்லிட்டு அவனை போய் கிஸ் பண்ணதுமே ரெண்டு பேருமே சேர்ந்து அங்கே கிஸ் பண்ணிவிட்டு அங்கே ரொமான்ஸுமே பண்ணுறதுக்கு அங்கே ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. நெக்ஸ்ட் மார்னிங் நம்ம ஹீரோயின் கொடுத்த கிஃப்டவே பார்த்துட்ருக்கோமே பாஸ் என்ன வந்துட்டு இவ்வளோ அதிசயம் அதவே பார்த்துட்ருக்கீங்கன்னு சொன்னதும் அவள் கொடுத்த கிஃப்ட் ஸ்பெஷல் தானே எனக்குன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்கான். பஸ் இன்றைக்கி அவங்க காலேஜுக்கே போகல, அவங்க எங்கே போயிருக்காங்கன்னு தெரியலன்னு சொன்னதும் ஹீரோயின்ட்ட கால் பண்ணி நீ எங்கே இருக்கேன்னு சொன்னதுமே நான் 10th anniversary அங்கே தான் இருக்கேன்னு சொன்னதும் நீ எதுக்காக நீ இப்படி வந்துட்டு என்கிட்ட சொல்லாமல் போனேன், சொல்லியிருக்க வேண்டியதானே அப்படின்றத சொல்லும்போது இல்லை நான் தனியாக இருக்கணும்னு ஆசைப்பட்டேன்னு அவள் சொல்கிறா. சரிப்பா நீ வந்துட்டு பார்த்துருன்னு சொல்லும்போது உண்மையில் பார்த்தா அவங்க அந்த ஷூவோட பர்த்டே பார்ட்டிக்கு தான் அங்கே வந்திருக்கா. அவங்க எல்லாருமே ரொம்பவே ஹாப்பியாகிட்டு அங்கே வந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போங்க நம்ம ஹீரோயின் பார்த்தா அங்கே வயலின் வந்து ப்ளே பண்ணிவிட்டு ஷூவே பார்த்துட்டு இருக்கோமே அம்மா அந்த பொண்ணை பாருங்க அவள் என்னமோ வந்துட்டு ஒரு மாதிரி வியர்டாக பார்க்குற மாதிரி இருக்குன்னு சொன்னதும் அவளுக்கு வந்துட்டு அம்மா அப்பாலாம் இருக்க மாட்டாங்க, உன்னை பார்த்து ஜெலஸ் ஆகிட்டு இந்த மாதிரி பாப்பான்னு சொல்லிட்டு அந்த லேடி சொல்கிறாங்க. அப்போ அவங்க அப்பா இவங்க பொண்ணுக்கு வந்துட்டு கூடிய சீக்கிரம் நாங்கள் மேரேஜ் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டோம், ஹாவோட சேர்ந்து தான் அவர் கண்டிப்பாக மேரேஜ் பண்ணிக்குவாருன்னு சொல்லும்போது கொஞ்ச நேரத்தில் பார்த்தா அங்கே நம்ம ஹீரோயினோட அந்த பழைய ஃபோட்டோஸ்
ஃபோட்டோஸ் அவங்க அம்மாவோட சேர்ந்து இந்த ஆளோட சேர்ந்து இருக்கிறது அங்கே ரிலீஸ் ஆயிடுது. அதை பார்த்ததுமே இங்கே பாரு அப்படின்ற சொன்னதும் அது என்னோட எக்ஸ் ஒய்ஃபோட ஃபோட்டோ, இது எப்படி ரிலீஸ் ஆச்சுன்னு சொன்னதுமே அங்கே இருக்க எல்லாருமே அப்போ இந்த பொம்பளை யார் மிஸ்ட்ரஸா, அப்போ இவங்க வந்துட்டு உண்மையான பொண்டாட்டி இல்லையான்னு சொல்லிட்டு அங்கே பேசினதும் அதை கேட்டுட்டு அவங்களுக்கு அங்கே ரொம்ப வயிற்றுச்சலாயிடுச்சுக்கு. இப்போ வந்துட்டு இதெல்லாம் யார் பப்ளிஷ் பண்ணது, வந்துட்டு எடுங்கன்னு சொல்லிட்டு அந்த ஆள் ரொம்ப கோவப்படுறாரு. அங்கே வந்துட்டு வயலின் வச்சுருந்த அந்த பொண்ணு மேலே தான் டவுட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு அவளுங்க வந்துட்டு பிடிக்க சொல்லிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக என் பொண்ணு உயிரோடு இருப்பா, பொண்டாட்டி தான் செத்து போய் பாடி கிடச்சிச்சு, பொண்ணோட அதை கிடைக்கலன்னு சொல்லிட்டு அந்த ஆள் அங்கே தேட போகும்போது நம்ம ஹீரோட்ட பாஸ் இப்படி மேடம் அங்கே தான் போயிருக்காங்க, பிரச்சனையில் மாட்டிக்கிட்டாங்கன்னு சொல்லுதும் இவன் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அவளை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டுருக்கான். ஹீரோயின் ஒரு வாஷ்ரூம்குள்ளே போய் விழிஞ்சிட்டதுமே கண்டிப்பாக வந்துட்டு அவளை இன்றைக்கி சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு இந்த ஆள் வட்டிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோ அங்கே வந்ததுமே எல்லாருமே அங்கே வந்துட்டு அவனை வெல்கம் பண்ணி பேசுகிறாங்க. அந்த ஷோ அவங்க பேசுகிறதுக்கு ட்ரை பண்ணால் அவன் வந்துட்டு இக்னோர் பண்ணிவிட்டு ஹீரோயினை தேட போனால் அந்த ஆள் வந்துட்டு உங்கள் அம்மா செத்தப்பே நான் உன்னை கொலை பண்ணியிருக்கணும், நீ இப்போ வசமாக மாட்டிக்கிட்டேலன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை போட்டு பயங்கரமாக அடிச்சிட்டு இருக்கவும் அந்த ஹீரோ அங்கே வந்துடுறான். நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்கன்னு சொல்லிட்டு அங்கே அவளங்க தூக்குனதுமே அதை பார்த்துட்டு அந்த ஆளுக்கே ஷாக் ஆகி போயிடுது. ஏன்னா அது வேறு ஒரு லேடி. இப்போ நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணிகிட்ருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ கோவப்படுறான். என்னோடய ஃபியான்ஸை இங்கே வந்தாங்களா அப்படின்ற சைட்டு இங்கே கேட்டதும் ஐயோ அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அப்படின்றத சொல்லிட்டு அங்கே அந்த ஆள் வந்துட்டு சாரி கேட்குறாரு. ஒரு சின்ன பிரச்சனையாயிருச்சு அப்படின்றத சொல்லிட்டு பெரிய நல்ல ஒரு மாதிரி இங்கே நடிச்சிட்ருக்காரு. என்ன விஷயம்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் அந்த லேடிக்கு ஏகப்பட்ட காசு கொடுத்துட்டு அங்கே ட்ரெஸ் எல்லாமே மாற்ற சொல்லிட்டு போயிருக்காங்க. அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருந்த மெய்டு தான் அவங்க. ஹீரோயின் உங்களை அவ்வளோ ஈஸியாக நான் விட்டுருவேனான்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு கோவமாயிடுச்சுக்கா. இது ஸ்டார்டிங் மட்டும்தான் சொல்லிட்டு அப்போ அங்கே நம்ம ஹீரோவில் பார்த்துட்டு நீ எதுக்காக எப்படிலாம் ரிஸ்க் எடுத்துட்ருக்க அப்படின்னா வந்துட்டு உன்னோட மாற்றத்துக்கான வந்துட்டு அறிகுறிலாம் இதானா, இதுக்காக தான் என்னை வந்து கம்ஃபர்ட் பண்ணுறதுக்காக நீ இப்படிலாம் நடந்துட்டு இருந்தியான்னு சொல்லிட்டு அவளை போய் அவன் கோவப்பட்டுட்ருக்கான். இப்போ ஹீரோயின் தயவு செஞ்சு நீங்கள் என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்றத சொல்லிட்டுருக்கா. அப்போ அங்கே நம்ம ஹீரோக்காக ஒரு புக் எல்லாமே கிஃப்டாக கொடுத்ததுமே அவன் ரொம்ப ஹாப்பிகிட்ட பார்த்துட்ருக்கான். திரும்ப அவங்ககிட்ட வந்து நான் இன்னுமே நல்லா வந்துட்டு படித்து வாழ்க்கையில் முன்னேறணும்னு ஆசைப்பட்றேன், அதோட மட்டும் கிடையாது அந்த ஃபேமிலியை நான் பழி வாங்கணும்னு நினைக்கிறேன்னு அவள் சொன்னதுமே கண்டிப்பாக நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன்னு அவள் சொல்லிட்டுருக்காரு. நான் அவங்க ஃபேமிலி வந்துட்டு அவனுக்கு மேரேஜ் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு அங்கே பேசின எல்லா விஷயத்தையுமே அவங்க வந்துட்டு பேசிகிட்டு இருக்கா. உங்களோட இந்த ஆசைகள் வந்துட்டு கனவாக தான் போகும்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு அவள் பேசிகிட்டு இருக்கா. ஸோ அந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையுமே பேசாமல் நம்மளோட பொண்ணு சூக்கு வந்துட்டு எழுதி கொடுத்துடலான்னு சொல்லிட்டு அங்கே பேசுகிறாங்க. இப்போ ஹீரோயின் அதை எப்படி நீ வந்துட்டு எனக்கு சொந்தமானதை உன்னோட பொண்ணுக்கு எழுதி வைப்ப, ஒன்று நான் அவ்வளோ ஈஸியாக விட்டுருவேன்னா, எங்கள் அம்மாவுக்கு நீ பண்ண பாவத்துக்கு உன்னை பழி வாங்க விட மாட்டேன்னு செட்டாவே யோசிக்கிறா. அப்போ அங்கே நம்ம சொல்லி வந்துடுறா, நீ வந்துட்டு ஒரு விஷயம் தெரியுமா, எல்லாத்துலேயுமே டாப் மார்க் வாங்கியிருக்கா, உனக்கு வந்துட்டு பெரிய யூனிவர்சிட்டிலையுமே சீட் கிடைக்க சான்ஸ் இருக்குப்பான்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவளுக்கு அங்கே அவ்வளோ ஒரு ஹாப்பி ஆயிடுச்சுக்கு. அம்மா போய் நீ தானே வந்துட்டு அவரோட லைஃப்பில் இருக்க பொண்ணுன்னு சொல்லிட்டு சாங்கிட்ட கேட்டதும் நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் கிடையாது, நான் ஒன்றும் கிடையாது, சிசின்னு ஒரு பொண்ணு இருக்கா அந்த வரா பாருங்க, அவள் தான் வந்துட்டு அவரோட ஃபேன்ஸே அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க, ஒரு கண்ட்ரி கேர்ள் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ அதை பார்த்துட்டு அந்த லேடிக்கு இவ தான் வயலின் ப்ளே பண்ணான்னு சொல்லிட்டு ஞாபகம் வந்துட்டுருக்கு. பிறகு நம்ம சாங் ஹீரோயின்ட்ட வந்து திரும்ப அங்கே வந்துட்டு தேவையில்லாமல் பேசி அங்கே வாக்குவாதம் ஆகும்போது ஹீரோ வந்துடுறான். வாயை முடிட்டு ஒழுக்கமாக பேசுன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்படுறான். அவங்க ஒரு பர்சனை மீட் பண்ண கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ அவங்க அம்மாவை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே சொன்னதுமே அவர் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு தாத்தா மாதிரி தாம்மா இந்த இதை வச்சுக்கோ, இது உன்னோட அம்மா உன் பேரில் எழுதின ஸ்டேட்ஸ் அப்படின்ற செட் அவர் கொடுக்குறாரு, அவங்க ஜோடி பொறுத்தமே ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காரு. பிறகு இவங்க வீட்டில் வந்துட்டு எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. அந்த வயலின் வாட்சா பார்த்தியா, அவர் ஆவோட ஃபியான்ஸேயாப்பா சிசி என் பேர் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே பேசும்போது அதை கேட்டுட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு ஷாக் ஆகிட்டு இருக்கு அந்த ஆளுக்கு. அந்த பொண்ணை பார்த்தா என்னோட எக்ஸ் பொண்டாட்டியோட பொண்ணு மாதிரியே எனக்கு தோணுது அப்படின்ற சொன்னதோ, நீங்கள் ரொம்ப ஓவராலாக வந்துட்டு யோசிக்க வேணாம், அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுன்னு அவங்க சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் எனக்கு டவுட்டாக இருக்குது, நான் ஹாவை மீட் பண்ணி என்ன உண்மைன்னு தெரிஞ்சுக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே மீட் பண்ணி அங்கே பேசுகிறதுக்காக வராரு. நான் உங்களை எவ்வளோ நாளாக மீட் பண்ணணும்னு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், பட் நீங்கள் ஒரு அப்பாயின்மெண்ட் கூட கொடுக்க மாட்டேங்களேன்னு சொல்லிட்டு கேட்டதுமே நான் ரொம்ப வந்து ஒர்க்கில் பிஸியாக இருக்கேன், அதனால தான் நான் அவன் சொல்கிறான். அப்பாங்க சரி இந்த பொண்ணு யார் அப்படின்ற சொன்னதும் இவன் என்னோட ஃபியான்ஸைன்னு சொன்னதுமே இவங்க எந்த ஒரு பொண்ணுன்னு சொல்லிட்டு கேட்டதுமே எங்கள் பாட்டியோட ஃப்ரெண்டோட பொண்ணு தான், வில்லேஜ் சைடுக்கார பொண்ணு அப்படின்றத சொன்னதும் அவருக்கு வந்துட்டு டவுட் கிளியர் ஆயிடுது. உடனே பொண்டாட்டிட்டு போய் நான் நினச்சது தப்பு, அது வேற ஏதோ ஒரு பொண்ணுன்னு சொன்னதும் நான் தான் சொன்னேன்ல அப்படின்றத அவங்க சொல்கிறாங்க. பிறகு நம்ம ஹீரோயினை கூப்பிட்டு போகிறதுக்காக அங்கே நம்ம ஹாவ் வந்ததுமே அப்போங்க லில்லி என்னப்பா ஸ்கூல் ஃபியான்ஸை கூட்டிகிட்டு போக ஜாலி தான் போங்க அப்படின்ற செட்டு கிண்டல் பண்ணிட்டுருக்காங்க. சரி 2 பேரும் சேர்ந்து கிளம்புங்க, நான் உங்களை தொந்தரவு பண்ண விடுமலன்னு சொன்னதும் இப்போ எங்கள் வீட்டுக்கு தானேன்னு சொன்ன கேட்டதுமே வீட்டுக்கெலாம் இல்லை முக்கியமான பிளேஸ்க்கு நீ என் கூட வான்னு சைட்டு அவங்க கூப்பிட்டதுமே எங்கே கூப்பிட்றீங்கன்னு சொன்னதும் வந்தால் தானே தெரியும் வா அப்படின்ற சைட்டு அவங்க கூட்டிகிட்டு போகிறான். அங்கே போனால் வேறு எங்கேயும் கிடையாது கூட்டிகிட்டு போயிருக்கான்.
இப்போ நான் வந்துட்டு விரிச்சு வச்ச இப்போ வலையில் அந்த ஆள் மாட்டினானா இல்லையான்னு சொல்லிட்டு இவனுக்கு அங்கே யோசனையாக போயிட்டுருக்கு. பிறகு அவங்க ஒய்ஃப்க்கு வந்துட்டு கால் வந்துடுது. உங்கள் ஹஸ்பண்ட் வந்துட்டு இப்படி ஒரு ப்ராஸ்டியூஸ் கேஸில் வந்து மாட்டிக்கிட்டாரு, போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு. அதை கேட்டுட்டு அந்த லேடிக்கு ரொம்பவே ஷாக் ஆயிடுது. அவங்க ஏகப்பட்ட காசு எல்லாமே டிமாண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் இப்போ வந்துட்டு ஏதாச்சும் ஒரு வழி பண்ணலைன்னா பெரிய பிரச்சனையாயிருன்னு சொன்னதும் அப்போ அங்கே அந்த ஷூ வந்ததுமே என்னாச்சுன்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது இப்படி பிரச்சனையில் மாட்டிக்கிட்டாரு அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. 2 பேருமே சேர்ந்து அங்கே மீட் பண்ண போனால் அங்கே லாயர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. லாயர், நீங்கள் எப்படி வந்துட்டு ப்ராப்பர்ட்டிஸை உங்கள் பொண்ணோட பேருக்கு மாற்ற முடியும்? அது சிசிக்காக அவங்க அம்மா எழுதி கொடுத்தது, அவங்க சைன் பண்ணி கொடுத்துட்டு போயிருக்காங்கன்றப்ப யார் வந்தாலும் இதை உடைக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. நீங்கள் வந்து லேட்டாக்க உங்கள் ஹஸ்பண்டோட ரெப்புடேஷன் கெட்டு போயிடும், வெளியே நியூஸ் எல்லாமே பரவிடும்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவங்களுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அவங்க பொண்ணுகிட்ட போய் பேசுறதுக்காக போகிறாங்க. அப்பாங்க அந்த ஷூ சொல்கிறா, நம்ம வந்துட்டு கொஞ்சம் ப்ராப்பர்ட்டிஸ் ஏதாச்சும் சேல்ஸ் பண்ணி இதுலேருந்து எப்படியாச்சும் வந்துடலாமான்னு சொன்னதும் அவங்க அம்மாவுமே அது கரெக்ட் தான், நம்ம அதை தான் பண்ண போகிறோம்னு சொன்னதுமே இந்த விஷயம் தெரிஞ்சதுமே அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகி போயிட்டு நம்ம ஹீரோட்ட இப்படி ப்ராப்பர்ட்டிஸை சேல்ஸ் பண்ணுறதுக்காக அவங்க ரெடி பண்ணிட்டு இருக்காங்க பாஸ் அப்படின்ற சொன்னதும் அதையுமே பார்த்துக்கலான்னு அவன் சொல்கிறான். பிறகு அங்கே நம்ம ஹீரோயின்ட்ட அவங்க கால் பண்ணி பேசிகிட்டு இருக்கான். நீங்கள் வந்துட்டு இது பண்ணிட்டு இருக்க ஹெல்ப்புக்கு ரொம்பவே தேங்க்யூன்னு சொல்லிட்டு அவள் பேசினதுமே கண்டிப்பாக உனக்கு இதை விட நான் பெஸ்ட்டாகவே இன்னுமே ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்றத சொல்கிறான். நீ படிப்பில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணு, மற்றதை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறான். இவங்க அம்மாவை பார்த்தா நம்ம எப்படியாச்சும் வந்துட்டு உங்கள் அப்பாவை வெளியெடுத்தாகணும்னு சொன்னதும் அந்த ஆள் உங்களை சீட் பண்ணியிருக்காரு, அவருக்காக நீங்கள் ஏமா இவ்வளோ தூரத்துக்கு வக்காலத்து வாங்கிட்டு இருக்கீங்கன்னு சொன்னதுமே அப்புறம் என்ன பண்ண முடியும், அப்படியே விட முடியுமா அவரை? போய் ஏதோ தப்பு பண்ணிட்டாரு, அதுக்கு மேலே பிஸ்னஸ் எவ்வளோ பெருசு, இதை நம்மளால் எப்படி ஹேண்டில் பண்ண முடியும், அதை நான் தான் ஹெல்ப் பண்ணணும்னு சொல்கிறாங்க. பிறகு அவங்க அந்த ஆளோட ஆஃபீஸ்க்கு வெளியே இவன் வந்து சரியான ஒரு பொறுக்கின்னு சொல்லிட்டு பெரிய போராட்டமே நடந்துட்டுருக்கு. அந்த ஆளை வெளியே கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. அப்பாங்க எனக்கு கண்டிப்பாக இந்த கேஸில் வம்பு பண்ணி மாட்ட விட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த ஆள் ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. இன்னொரு விஷயம், அந்த லேடியோட சேர்த்து நான் போதையில் இன்டிமேட் ஆகிட்டேன், ஸோ அந்த வீடியோஸ் வச்சுட்டு என்னை மிரட்டிட்டு இருக்காங்க, நான் இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொன்னதும் நீ ஒரு மேரிடான ஒரு பர்சன், நீ எப்படி இந்த மாதிரி வந்துட்டு அசிங்கம் பண்ணலான்னு சொன்னதும் அப்பயுமே நான் மேரேஜ் தானே ஆகியிருந்தேன், நீ என்னோட லைஃப்பில் இந்த மாதிரி தானே உள்ளே வந்த, இப்போ எதுக்காக இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு 2 பேத்துக்குள்ளேயே சண்டை வந்ததுமே அப்போ அந்த ஷூ, நீங்கள் எதுக்காக இப்போ சண்டை போட்டுட்ருக்கீங்க, தயவு செஞ்சு வாய முடிட்டு பேசாமல் இருங்க அப்படின்றத அவள் சொல்கிறா. அப்போ அங்கே நம்ம வந்துட்டு பெரிய ப்ராப்ளத்தில் மாட்டிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம பேசாமல் வந்துட்டு பிஸ்னஸ் எல்லாத்தையுமே நம்ம பொண்ணோட பேருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் அப்படின்ற சொன்னதும் அவளுமே அப்பா நான் வந்துட்டு இப்போ அடால்ட் ஆகிட்டேன், எல்லாத்தையுமே சரி பண்ணிடுவேன்ப்பான்னு சொன்னதும் அந்தாலுமே சரி ஓகே நம்ம ஃபஸ்ட்டு அதை போய் பார்ப்போம்னு சொல்லிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போனது இவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாகிட்டுருக்கு. ஹீரோட அசிஸ்டன்ட் ஒரு வீடியோ காமிக்கிறாங்க. என்னன்னு பார்த்தா அந்த ஆள் என்ன நான் இப்போ ரொம்ப ஓல்ட் ஆகிட்டேன், என்னோட ப்ராப்பர்ட்டிஸ் என்னோட பிஸ்னஸ் எல்லாத்தையும் என்னோட பொண்ணுக்கு நான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவர் பேசுகிறாரு. அந்த ஆள் வந்து இப்படி தான் பண்ணுவான்னு எனக்கு தெரியும், இதுக்கு வேறு சொல்யூஷனுமே என்கிட்ட இருக்குன்னு சொல்கிறான். நெக்ஸ்ட் சீனில் பார்த்தா அங்கே லாயர் போய் அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. அந்த பொண்டாட்டியோட பொண்ணுக்கு தான் அவங்க ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையுமே எழுதி வச்சுருக்காங்க, நீங்கள் உங்கள் இந்த பொண்ணுக்கு வந்துட்டு கொடுக்க முடியாதுன்னு சொன்னதும் என் பொண்ணு செத்து போயிட்டா, நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்னு சொல்லும்போது அவள் சாகலாம், அவள் உயிரோட தான் இருக்கா, உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் எதுவும் பண்ண முடியாது, அப்படி பண்ணிங்கன்னா உங்களோட ரெப்புடேஷன் இன்னும் கேட்டு போயிடும், அதுக்கப்புறம் உங்கள் மேலே நாங்கள் கோர்ட்டில் கேஸ் தான் போடணும்னு சொன்னதும் அந்த ஆளுக்கு ரொம்பவே நோஸ் ஆகிட்டுருக்கு. இப்போ ஒழுங்காக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பேசாமல் சைன் பண்ணி கொடுத்துருங்க, அதான் உங்களுக்கு பெட்ரு அப்படின்ற சொன்னதுமே வேறு வழி இல்லாமல் அங்கே அந்த ஆள் வந்துட்டு சைன் பண்ணியுமே கொடுக்குறாரு. பிறகு அங்கே நம்ம சிசியை மீட் பண்ணிவிட்டு லாயர் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே உன் பேருக்கு வந்துச்சுமா, நீ ஏன் முன்னாடி போக மாட்டே அப்படின்ற சொன்னதும் கண்டிப்பாக இன்னும் பண்ண வேண்டிய வேலைகள் நிறையா இருக்குது, அந்தாலும் எங்கள் அம்மாவுக்கு பண்ண பாவத்துக்கு அந்தாலும் எப்படி நான் சும்மா விட முடியும், இன்னுமே அந்தாலும் நான் நிறையாவே பழி வாங்கணும், அதுக்காக தான் அப்படின்றத அவள் சொல்கிறா. பிறகு அங்கே அந்த அவங்க பொண்டாட்டிகிட்ட நான் பேசாமல் அப்ராடு கிளம்பி போகிறேன்னு சொன்னதும் நீ எப்படி எங்களை விட்டுட்டு போவேன்னு சொன்னதுமே நீ வந்துட்டு எவ்வளோ தூரத்துக்கு வந்து கடுமையாக உழைக்கிறவேன்னு தெரியும், அங்கே போனால் கொஞ்ச நாள்லேயே நான் வேண்டிய பணத்தை சம்பாதிச்சிடுவேன், ஸோ அப்ராடில் நம்ம எல்லாருமே போய் செட்டில் ஆகிடலாம், இங்கேயுமே எந்த தொல்லையுமே நம்மளுக்கு இல்லாமல் இருக்கும்னு அந்த ஆள் சொல்கிறாரு. அதை கேட்டுட்டு அவங்களுமே ஃபைனல் அங்கே அக்ரி பண்ணிடுறாங்க. பிறகு அங்கே நம்ம ஹீரோவோட அம்மா ஏகப்பட்ட ட்ரெஸ் எல்லாமே கொண்டு வந்துட்டு எங்கள் சிசியை நான் வந்துட்டு இந்த ட்ரெஸ் எல்லாமே அவளுக்காக தான் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோயின்மே அங்கே வந்ததுமே இந்த ட்ரெஸ் எல்லாமே உனக்கு தான் வாங்கியிருக்கேன், உனக்கு பிடிச்சா போட்டுக்கோ, இல்லைன்னா நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு அங்கே போனதும் என்னப்பா அவங்க அம்மாவுக்கு திடீர்னு இவ்வளோ என் மேலே பாசம்னு சொன்னதும் உன் பாஸ்ட்டை பற்றி அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அதனால தான் சொன்னதுமே அப்போ என் மேலே பரிதாபமாக படுறாங்க அப்படின்ற சொன்னதும் அப்படிலாம் இல்லைப்பா உனக்கு பிடிக்கலன்னா மாற்றிடலாமா அப்படின்ற சொன்னதுமே இல்லை அவங்க பாசமாக எனக்கு கொடுத்துருக்காங்க நான் வச்சுக்கிறேன் அப்படின்றத அவ சொல்கிறா. பிறகு அந்த வந்துட்டு கிளம்பி போனதுமே அவங்க பொண்டாட்டி நீங்கள் பார்த்து பத்திரமா இருங்க அப்படின்ற செட் அனுப்பி வைக்கிறாங்க. கொஞ்ச நேரத்தில் அங்கே ஒரு கிட்னாப்பர்ட்டேருந்து கால் வந்துடுது.
உங்கள் பொண்ணை நாங்கள் கிட்னாப் பண்ணிட்டோம்னு சொன்னதும் உங்களுக்கு எவ்வளோ காசு வேணுமோ நான் கொடுக்க ரெடியாக இருக்கேன், என் பொண்ணை விட்டுருங்கன்னு சொன்னதுமே எங்களுக்கு காசு பணம்லாம் தேவை கிடையாது. 2 வருஷத்துக்கு முன்னாடி நீயும் உன் புருஷனும் சேர்ந்து ஒரு கொலையை பண்ணி மறைச்சிருக்கீங்கல்ல, அதை பற்றி நீ வந்து உன் புருஷனுக்கு எதிராக சார்ஜ் சொல்லணும்னு சொன்னதும் என்னால் கண்டிப்பாக அப்படி பண்ண முடியாது, அவர் என் ஹஸ்பண்ட் சொன்னதும் அப்போ பொண்ணை பற்றி உனக்கு அக்கறை இல்லையான்னு சொல்லிட்டாங்க. அவளை அடிக்க போனதுமே அவள் பயந்து போயிட்டாங்க. கத்துனதுமே அவங்க பயந்து போயிட்டு என் பொண்ணுகிட்ட ஃபோனை கொடுங்கன்னு சொல்கிறாங்க. அம்மா நீங்கள் ஏன் மேலே அக்கறைப்படுங்க, அந்த ஆளுக்காக அக்கறைப்படுறீங்க அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதும் தயவு செஞ்சு என் பொண்ணை எதுவும் பண்ணிடாதீங்க, நான் வந்துட்டு நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை நான் பண்ணுறேன் அப்படின்றத அந்த லேடி சொல்கிறாங்க. பிறகு அங்கே காரில் போயிட்டு இருக்கும்போது அந்த டிரைவர் காரை ஸ்டாப் பண்ணதுமே எதுக்காக காரை நிப்பாட்டுறீங்கன்னு சொன்னதும் உங்கள் ஒய்ஃப் அதை கால் பண்ணிகிட்டே இருக்காங்க, போலீஸ் ஸ்டேஷனில் இருக்காங்க, நீங்கள் போய் ஆகணும்னு சொல்லும்போது கால் பண்ணிவிட்டு அவர் எதுக்காக இப்படி வேலை பண்ண, என்ன வேலை பண்ணி தொலைஞ்சிங்கன்னு சொன்னதும் நீங்கள் உடனே போலீஸ் ஸ்டேஷன் வாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க பார்த்தா என்னுடைய ஹஸ்பண்டோட எக்ஸ் ஒய்ஃபா அந்த ஆள் தான் தீயை வச்சு கொளுத்தி விட்டு கொலை பண்ணாருன்னு சொல்லிட்டு அங்கே வாக்குமூலம்லாம் கொடுத்துட்ருக்கோமே, அந்த ஆள் என்ன நீ வேலை பண்ணிகிட்ருக்க, எதுக்காக இப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு கோவப்படும் போது நீ என்ன வந்து பண்ணேன் அதை தானே நான் சொல்கிறேன்னு சொன்னதும் சரி ஓகே நான் வந்துட்டு உண்மையை சொல்கிறேன், ஆமாம் நான் பண்ணேன், ஆனால் என்னோட பார்ட்னர் இவ தான் சொல்லிட்டு 2 பேத்துக்குள்ளேயுமே அங்கே சண்டை வந்துடுது. இதுக்கப்புறம் நீ தேவை கிடையாது போன் செட் அவளை அங்கே வந்து விட்டாங்க. பிறகு அந்த ஷோ அவங்க அம்மாங்க கால் பண்ணதுமே இப்போ போலீஸ் ஃபோன் எடுத்துகிட்டு உங்கள் அம்மா அப்பாவுமே பண்ண கொலைக்காக ஜெயிலில் தூக்கி போட்டாச்சு அப்படின்ட்டு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு. பிறகு அங்கே அசிஸ்டன்ட் வந்துட்டு நம்ம ஹீரோட்ட பாஸ் சிசி வந்துட்டு பார்க்க பிளான் பண்ணி அவங்கள மாட்ட வச்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொன்னதும் சின்ன பொண்ணாக இருக்கா இவ இவ்வளோ தூரத்துக்கு பண்ணுவாளா, ட்ராப்பெல்லாம் பண்ணுவாளான்னு எனக்கு தெரியலேப்பான்னு சொல்லிட்டு அவனுக்கு ரொம்ப ஷாக்காகி போயிடுது. அவள் ரொம்பவே வந்து ஹாப்பியாகிட்டு அம்மா அவங்கள வந்துட்டு கொலை பண்ணவங்களுக்கு நான் வந்து தண்டனை வாங்கி கொடுத்துட்டேன், எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குன்னு சொல்லிட்டு அவள் வர்றா. அப்போ அங்கே மழை பெஞ்சதுமே நம்ம ஹீரோ வந்து அங்கே கொடையெல்லாமே பிடிச்சிட்ருக்கான், உனக்காக நான் இருக்கேன் எப்பயுமேன்னு சொல்லிட்டு ஹாப்பி ஆகிட்டு அவளை போய் கிஸ் பண்ணிகிட்ருக்கான். பிறகு அவங்க அப்பாவை போய் மீட் பண்ணுறதுக்காக அவள் போகிறா. அதை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு ஷாக் ஆகிட்டா. இருந்தாலும் உன்ட்ட நான் வந்துட்டு பேசுகிறதுக்கு விரும்பல, நீ அந்த ஹாவோட ஃபேன்ஸே தானேன்னு சொன்னதும் அடப்பாவி என்னை அடையாளம் கூட தெரியலையா, உன்னோட ஆசை பொண்ணு நான் தான் அப்படின்ற சொன்னதும் அதை கேட்டுட்டு அதால் ஷாக் ஆகி போயிட்டு எனக்கு அன்னைக்கே டவுட் இருந்துச்சு, பட் அந்த ஹாவ் தான் என்கிட்ட போய் சொல்லிட்டான்னு சொல்லிட்டு கோவப்படுறாரு. நான் உன்னோட அப்பா நீ எப்படி எனக்கு எதிராக இப்படி பண்ணேன்னு சொன்னதும் என்னோட அம்மாவை நீ கொலை பண்ணப்போ உனக்கு வந்துட்டு தெரியலையா அவங்க பொண்டாட்டின்னு, நான் வந்துட்டு உன்னை எப்படி பழி வாங்கணும்னு நினச்சனோ அதே மாதிரி பண்ணிட்டேன்னு சொன்னதுமே பெரிய ஆர்கியூமெண்ட் ஆயிருது. அந்தாலும் அங்கே போலீஸ் அடிச்சு இழுத்துட்டு போயிடுறாங்க. ஸ்கூல் கிராஜுவேஷன் எல்லாமே முடிஞ்சிருது. ரொம்பவே சூப்பராக எல்லாருமே சேர்ந்து அங்கே ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவுமே அங்கே வந்துடுறான். அப்போ அங்கே லில்லி ஃபோட்டோஸ் எடுத்து 2 பேரும் பக்கத்தில் க்ளோஸாக வந்து கிஸ் எல்லாம் பண்ணுங்க அந்த மாதிரி ஃபோட்டோ எடுக்கலான்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேக்கா. ஸோ அப்போ அங்கே நம்ம சாங் அதெல்லாமே பார்த்துட்டு சேவாவை மாறிட்டா என்னோட நிலைமை என்னன்னு சொல்லிட்டு அவர் ரொம்பவே ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிட்டேக்கா. ஃபைனலாக நம்ம ஹீரோ ஹீரோயினுமே ஹாப்பியாக அங்கே வந்து வெட்டிங்குமே பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த ஷூவை காமிக்கிறாங்க. ஆஃபீஸில் போய் உட்காந்துட்டு இருக்கோமே அப்போ அவங்க அசிஸ்டன்ட் மேடம் உங்களுக்கு இங்கே எதுவுமே கிடையாது, கம்பெனியை பேங்க்ராப்ட் ஆயிடுச்சு, நீங்கள் கிளம்பி போங்கன்னு சொல்லும்போது இது எல்லாத்தையும் நான் தான் பார்த்துக்கணும்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் அங்கே வந்துடா. அவங்கள பார்த்ததுமே இவ வந்துட்டு அன்னைக்கு வயலின் வாசிச்ச பொண்ணாச்சேன்னு சொல்லிட்டு நீ என்ன இங்கே பண்ணிட்டுருக்கன்னு சொன்னதும் நான் தான் சிசி இந்த கம்பெனியோட ஓனர்னு சொன்னதும் அப்போ அசிஸ்டன்ட்டுமே ஆமான்னு சொன்னதுமே அப்போ எங்கள் அப்பாவோட பொண்ணு நீ தானா, எப்படி இந்த மாதிரி பண்ணுவேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதனால் என்ன துரோகம் பண்ணாரோ அதுக்கு தான் நான் வந்து பதிலடி கொடுத்துருக்கேன், நீ வந்துட்டு ஒழுங்கா இங்கேருந்து போயிரு, இதுக்கப்புறம் உனக்கு எதுவுமே இங்கே சொந்தம் கிடையாதுன்னு சொன்னதும் அவளுமே பேசாமல் அங்கே வந்து போயிடா. பிறகு கம்பெனி எப்படி வந்துட்டு கொண்டு போகணுன்னு சொல்லிட்டு அவள் இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே கொடுத்துட்ருக்கா. இப்போ ஹீரோ கால் பண்ணிட்டு நான் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், நீ கீழே இறங்கி வான்னு சொன்னதும் அவளுமே ஓகேன்னு சொல்லிடா. நம்மளோட மேரேஜுக்காகவுமே வந்துட்டு பிளான் எல்லாமே போயிட்டுருக்கு, அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணணும்னு அவன் சொல்கிறான். காரில் போயிட்டு இருக்கும்போது ரொம்ப ஹாப்பியாக போயிட்டு நீ வந்துட்டு என்ன மேரேஜ் பண்ணுறதுல இன்ட்ரெஸ்ட் தானே கிராண்டா அப்படின்றத சொன்னதும் ஏன் இல்லை கண்டிப்பாக அப்படின்றத சொல்கிறா. என்னென்ன பண்ணணுமோ எல்லாமே பண்ணி முடிச்சாச்சுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிட்டுருக்காங்க. உங்கள் ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போனதுமே இங்கே எதுக்காக நீங்கள் என்னை கூட்டிகிட்டு வந்திருக்கீங்கன்னு சொன்னதும் உன்னை ஃபஸ்ட் டைம் நான் இங்கே தான் பார்த்தேன், இங்கே தான் நீ அடிபட்டு போய் கிடந்த அப்படின்றதாவே சொல்கிறான். பிறகு அங்கே மேரேஜுமே ரொம்ப சூப்பராக அங்கே கிராண்டாக அங்கே வந்துட்டு போயிட்டுருக்கு. அங்கே அவங்க ஃபேமிலி எல்லாருமே அதை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே எமோஷன் ஆகிட்டுருக்காரு. அவங்க எல்லாருமே ரொம்பவே ஹாப்பியாக போயிடுறாங்க. பர்ஃபெக்டாக 2 பேத்துக்குமே ஜோடி பொறுத்த இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாரும் அங்கே ரொம்ப எமோஷன் ஆகிட்டு இருக்காங்க. நைட்டு நம்ம ஹீரோயின் ரூமில் உட்காந்துட்டு அங்கே வந்து சேட் பண்ணிட்டு இருந்தா அவங்க ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து இவன் ஷர்ட் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு வந்ததுமே எதுக்காக சட்டை கழட்டி போட்டு வந்துட்டு இருக்க அப்படின்ற சட்டி கேட்டதும் என்னப்பா பேசிட்டு இருக்க, நம்மளுக்கு இன்னைக்கு வெட்டிங் நைட், அப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்ற சட்டி அவன் கேட்குறான். உனக்கு என்ன பேபிஸ்லாம் பிடிக்குமான்னு சொன்னதும் ஏன் இல்லை பேபிஸ் பிடிக்காம இருக்குமா அப்படின்ற சொன்னதும் இப்போ எனக்கு 30 வயசு ஆயிடுச்சு அப்படின்றத அவன் சொல்லிட்டு இருக்கான். ஸோ இதுக்கப்புறமே வெயிட் பண்ண முடியாது, கூடிய சீக்கிரம் நான் பேபி பெற்றுக்கணும்னு சொல்லிட்டு ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு 2 பேருமே சேர்ந்து கிஸ் பண்ணிட்டு ரொமான்ஸ்மே பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே இந்த மூவியுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் கைஸ்.